ஈரோட்டில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் திடீரென மயங்கி விழுந்ததால் பேருந்து விபத்தில் சிக்கியது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? ஈரோட்டில் இருந்து அரசு பேருந்து ஒன்று 22 பயணிகளை ஏற்றி சென்று சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை செந்தில் ராஜா என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். அப்போது சங்ககிரி VN பாளையம் மாரியம்மன் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் செந்தில் ராஜாவுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் பேருந்தை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார். இருப்பினும் அந்த பேருந்தை கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பிரதான சாலையின் நடுவே இருக்கக்கூடிய தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. இருப்பினும் பேருந்தில் இருந்த 22 பயணிகளும் எந்த ஒரு காயமும் இன்றி மீட்கப்பட்டு அவர்களை மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் ஓட்டுநர் மயங்கிய நிலையில் இருந்தவரை உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு மேல் சிகிச்சைக்காக ஈரோட்டில் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து அறிந்த சம்பவ இடம் வந்த சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த விபத்தானது அங்கிருக்கக்கூடிய CCTV காட்சிகள் பதிவானது தற்போது வெளியாகி பதற வைக்கக்கூடிய இந்த CCTV காட்சி வெளியாகி இருக்கிறது. அதாவது பேருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் போது பேருந்து ஓட்டுநருக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் பேருந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பாலவேல், நன்றி திருமலை, விரிவான விவரங்களுக்கு.